வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இப்போ பாருங்கள் 2 சென்டென்ஸில் எழுதியிருக்கேன். நான் சமைக்கிறேன், நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். இது ரெண்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைங்க ரெண்டும் ஒன்று தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் அதாவது டிஃப்ரென்ஸு இருக்குங்க. நான் சமைக்கிறேன், நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸுனால் இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். கண்டினியூஸ் இருந்தாலும் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்குது, இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு டைம் லைன் மூலயமா ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா டைம் லைன் மூலயமா உங்களுக்கு இது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதை இப்படி தான் சொல்லணும். எப்படி சொல்லணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்களேன், இது நவ்னா இப்போ ப்ரெசண்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாஸ்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஃப்யூச்சர். ஓகேவா? இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சமைக்கிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்கிற நிகழ்வாக கூட இருக்கலாம், நடக்க போகிற நிகழ்வாக கூட இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், இங்கே செஞ்சுருக்கலாம், இங்கே செய்யலாம், நாளைக்கு கூட செய்யலாம். இது நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு. ரொட்டீன் ஒர்க்கு, நம்மளோட ஹேபிட்ஸு, இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ரொட்டீன் ஒர்க்குக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு செயல் நடக்குது, இப்போ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்திக்கலாம். இந்த நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன், இது எப்போன்னா இப்போ நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம், யாராவது ஃபோனில் நம்ம கேட்குறாங்க, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம அவங்க கேட்குற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? சமைச்சு கொண்டு இருக்கோம். அந்த செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது வேறு, இது வேறு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அது ப்ரெசன்ட் டென்ஸு, அதாவது நிகழ்காலத்தில் நான் ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அவங்க கூட வேர்பு 1 வருவாங்க. ஓகேவா? சில வேர்புங்க பாருங்கள், சில சப்ஜெக்ட்டு ஐ, வி, யூ, தே, இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வேர்பு 1 மட்டும்தான் வருவாங்க. ஓகே? இதே பாருங்கள், ஹீ, ஷீ, இட், இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்துட்டாங்கன்னா வேர்பு 1 கூட நம்ம எஸ்ஸு, சில வேர்பு எஸ் மட்டும் எடுக்கும், சில வேர்பு இஎஸ் எடுக்கும், சில வேர்பு ஐஎஸ் எடுக்கும். ஹீ, ஷீ, இட் இவங்க சப்ஜெக்டாக வந்துட்டாங்கன்னா அந்த வேர்பு 1 கூட எஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஐஏஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? இப்போ இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் சமைக்கிறேன், நிகழ்காலத்தில் ஒரு செயலை நான் இதை நான் செய்கிறேன், இதை பண்ணுறேன், போகிறேன், வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு யார் சொல்லணும்? சப்ஜெக்ட். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நான் சமைக்கிறேன், அப்போ ஐ சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டோமா? இப்போ ஐ, வி, யூ, தேலாம் சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே என்ன வரணும்? V1 வேர்பு வரணும். நான் சமைக்கிறேன், அந்த சமைக்கிறது தான் வேர்பு. சமைக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? குக்கு. அப்போ ஐ குக், அவ்வளோதான். சப்ஜெக்டு வேர்பு ஐ குக், நான் சமைக்கிறேன். இப்போ யாராவது கேட்பாங்க, என்ன நீ சமைக்கிறியா, சமைக்கலாம் கற்றுக்கிட்டியா, சமைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? எஸ் ஐ குக்கு, நான் சமைக்கிறேன், ரெண்டுமே ஒன்று தான். நம்ம பேச்சுவாக நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சமைப்பனே, நான் படிப்பனே, நான் எழுதுவேன்,
அப்படின்னு ஃப்யூச்சரை மீன் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவோம். பட் அது இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அது. ஓகே, அப்போ நான் சமைப்பேன் அப்படின்னு ஐ வில் குக்குன்னு சொல்லாமல் ஐ குக்கு, நான் சமைப்பேன். ஓகே, அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? இப்போ உனக்கு சமைக்க தெரியுமா, இப்போ உனக்கு படிக்க தெரியுமா, இப்போ நீ நல்லா விளையாடுறியா அப்படின்னு இப்போ ப்ரெசண்ட்டை முன்னிட்டு தான் கேட்குறாங்க. அப்போ அதனால் நம்ம சப்ஜெக்ட் சொல்லி வேர்பு ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டா போதும். ஓகே, இதே வி சொன்னாலும் அதே தான். வி குக்கு, யூ குக்கு, தே குக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். ஹீ, ஷீ, இட்டு, இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க எடுக்கலாம். அவ சமைக்கிறா, அப்போ ஷீ சொல்லிட்டு வேர்புக்கு இந்த எனி சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறோம். அடுத்து வேர்பு ஒன்று தான் வரணும். அப்போ இங்கேயும் குக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். அவள் சமைக்கிறா. ஆனால் ஷீ வந்திருக்கிறதுனால வேர்பு கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணணும். இந்த வேர்பு எஸ் மட்டும்தான் எடுக்கும். ஷீ குக்ஸ், அவள் சமைக்கிறா. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஐவி யூ தே வந்ததுன்னா வேர்பு ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீ, ஷீ, இட்டு வந்ததுன்னா வேர்பு கூட இவங்களை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் தூங்குகிறார்கள், அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் சப்ஜெக்ட் யார்? தே தானே. அவர்கள், தே. சப்ஜெக்ட் முடித்த உடனே வேர்பு தான் வந்துடணும். அப்போ இங்கே தூங்குறது தான் வேர்பு. தூங்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஸ்லீப்பு. தே ஸ்லீப்பு. அவ்வளோதாங்க. ஒரு சப்ஜெக்டு, ஒரு வேர்பு, அதை மட்டும் வச்சு சொன்னாலே போதும். ஃபுல்ஃபில் சென்டென்ஸ் தான் இது. அவர்கள் தூங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அவன் படிக்கிறான். ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடக்குதா இல்லையான்னு நம்ம சொல்கிறதுக்கு, ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி தான் சொல்லணும். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நம்ம செய்கிறோம், இல்லை அவங்க செய்கிறாங்க, இல்லை யாரோ செய்கிறாங்க, ஒரு செயல் நடக்கிற விஷயத்த நம்ம இப்படி தான் சொல்லணும். ஓகே, இப்போ பாருங்கள். அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஹீ. படிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஸ்டடி. ஸ்டடின்னு முடிச்சிடாம நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஹீ, ஷீ, இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வேர்பு கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஐஏஎஸ் ஆட் பண்ணுறோம். ஸ்டடீஸ். ஹீ ஸ்டடீஸ், அவன் படிக்கிறானே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எங்கள் அப்பா டிவி பார்க்கிறார், இல்லைன்னா பார்ப்பார், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல பார்ப்பார்னு கூட சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாளாக அப்பா டிவி பார்க்காம இருந்திருக்கலாம், உடம்பு முடியாமல், இல்லை கண் பார்வை ஏதோ தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களேன்னா இப்போ உங்கள் அப்பா டிவிலாம் பார்க்குறாரா? டிவிலாம் பார்க்குறாரு. அப்போ ப்ரெசண்ட்டில் இந்த செயல்லாம் நடக்குதான்னு அவங்க கேட்குறாங்க. நம்மளும் நிகழ்காலத்தில் அந்த செயல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பு ஒன்று, அவ்வளோதாங்க, முடிஞ்சுது, ஈஸி. ஓகேவா? எங்கள் அப்பா டிவி பார்க்குறாரு, இல்லை எங்கள் அப்பா டிவிலாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், இல்லை யார் சப்ஜெக்டு? எங்கள் அப்பா தான் சப்ஜெக்டு. அப்போ மை டேட் இல்லை மை ஃபாதர், என்ன வேணான்னு சொல்லிக்கோங்க. பார்க்குறதுக்கு, டிவிலாம் பார்க்குறதுக்கு நம்ம வாட்ச், அவ்வளோதாங்க, வாட்ச் டிவி. மை டேட் வாட்ச் டிவி, எங்கள் அப்பா டிவிலாம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறோம். இதே இடத்துல எங்கள் அம்மா டிவி பார்ப்பாங்கன்னு சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? எங்கள் அம்மா எங்கள் அம்மா டிவி பார்க்குறாங்கன்னு சொல்லணும். இப்போ இதை எப்படி சொல்லலாம்? சாரி, மை டேடுங்கிறது ஹீ தானே. அப்போ சப்ஜெக்டு ஹீ, ஷீ, இட்டு
இவங்க 3 பேரும் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா நம்ம வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ முந்தின வேர்பில் ஐஏஎஸ் ஆட் பண்ணோம். ஸ்டடி கூட அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஏஎஸ் ஆட் பண்ணோம், ஸ்டடீஸ் அப்படின்னு. குக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் குக்கு, அது கூட எஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல வாட்சஸ். ஓகே, சில வேர்பு எஸ் மட்டும் எடுக்கும், சில வேர்பு இஎஸ் எடுக்கும், சில வேர்பு ஐஏஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் படிக்க அது உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஓகே, இங்கே ஹீ இருக்கிறதுனால இந்த இடத்துல வாட்ச் போடாமல் வாட்சஸ். மை டாட் வாட்சஸ் டிவி. ஓகே, இப்போ இதே மை மாம் வாட்சஸ் டிவி அதே தான் வரும். மாம்ங்கிறது ஷீ தானே. இப்போ ஹீ ஷீக்கெலாம் வேர்பு கூட ஐஏஎஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை எஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மை மாம் வாட்சஸ் டிவி. ஓகே, இப்போ இதையே நாங்களாம் டிவி பார்ப்போம். எப்படி சொல்லலாம்? நாங்கள் அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் வி. அப்போ வி வந்தால் ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வரும்பொழுது வேர்பு 1 மட்டும்தான் வருவாங்க. அப்போ வி வாட்ச் டிவி, நாங்கள் டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை தான் பயன்படுத்தணும். சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்பு 1. ஐ, வி, யூ, தேலாம் வந்துச்சுன்னா வேர்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீ, ஷீ, இட்டுலாம் வந்துன்னா வேர்பு கூட எஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். நான் விளையாடுவேன் இல்லைன்னா விளையாடுகிறேன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா, இது நம்மளோட ரொட்டீன் ஒர்க்காக கூட இருக்கலாம், இல்லை இப்போ ப்ரெசண்ட்டில் நான் செய்கிறேன் அப்படின்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் விளையாடுவேன் இல்லை நான் விளையாடுகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா சப்ஜெக்ட் யார்? ஐ. விளையாடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? விளையாடு, ப்ளே, அவ்வளோதாங்க. ஐ ப்ளே, நான் விளையாடுவேன். ஓகே, எப்போ விளையாடுவேன்? தினமும் விளையாடுவேன். அதையும் நம்ம வேணாலும் ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். டெய்லி விளையாடுவேன். ஐ ப்ளே டெய்லி, நான் தினமும் விளையாடுவேன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல மாலா விளையாடுறான்னு சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? மாலா விளையாடுகிறாள் இல்லைன்னா விளையாடுவாள், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா, இப்போ இதை எப்படி சொல்லலாம்? மாலாங்கிறது ஷீ தானே. இப்போ ஷீ வந்தால் வேர்பு கூட ஆட் பண்ணணும். வெரி குட். மாலா பிளேஸ் டெய்லி. மாலா தினமும் விளையாடுறாளே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மாலா பிளேஸ் டெய்லி. ஓகே, புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இது உங்களுக்கான சென்டென்ஸ், நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. கமெண்ட் பாக்ஸில் திரும்ப நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க, நல்லா பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா நோட் போட்டு அழகாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்குற எல்லா வீடியோஸையும் நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும், திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஓகேங்களா? சூழல் அமையும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கட்டாயமாக பேசியே ஆகணும். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் என்னென்ன ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு என்ன சப்ஜெக்டு? ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வேர்பு 1 மட்டும்தான் வருவாங்க. ஹீ, ஷீ, இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1 கூட எஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஐஏஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இது எப்போ பயன்படுத்தலாம்? ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சொல்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கலாம். நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை சொல்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் பைக்கு ஓட்டுறாருன்னா அவர் பைக்கு ஓட்டுவார், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுக்கும் என்ன எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.